மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரி வெண்ணிலாவை பார்த்து எப்படியாவது உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. பார்க்கும்போது இன்ஸ்பெக்டரு எல்லாம் நீ வெளியே நின்றுருக்கிறத பார்த்துட்டு ஐயோ எப்படா போகிறது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே பசுபதி அழுக அப்படியே பின்னாடியே இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் காவேரி, இதுதான் விஜயோட வீட்டு ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது உடனே பசுபதிக்கு கால் பண்ணி என்னை நீங்கள் சொன்ன மாதிரியே காவேரி வெண்ணிலாவை பார்க்க வந்திருக்குனே அப்படின்னு சொல்லும்போது அது காவேரி எப்படியாவது போய் வெண்ணிலா கிட்ட உண்மையை வாங்குறதுக்கு தான் பாப்பா, அதனால காவேரி வெண்ணிலாவை பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நேராக அதில் ஒரு ஆள் போய் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஜயோட ஒய்ஃப் வெளியே அங்கே நின்றுருக்காங்க வெண்ணிலாவை பார்க்கறதுக்கோசரம் அப்படின்னு இது பண்ணும்போது போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி வர்றாங்க. காவேரி நீ எதுக்கு, நீ என்ன விஜயோட ஒய்ஃப் தானம்மா, நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்கும். இல்லைங்க சார், நான் வெண்ணிலாவை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்க. வெண்ணிலாவெல்லாம் நீ இப்போ பார்க்கக்கூடாதும்மா, வெண்ணிலா இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்காங்க, அவங்ககிட்ட எதுவும் பேசவும் கூடாது, அவங்க ஃபஸ்ட்டு நீ இங்கே வரவே கூடாது, ஏன்னா நீ உங்கள் சைடு இப்போ கேஸ் இதாகிட்டு இருக்கனால நீங்கள் எதுவுமே இப்போ வெண்ணிலாவை பார்க்க வரக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் நான் வெண்ணிலாவை பார்த்து எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு தாங்க சார் நானும் பார்க்குறேன், தயவு செஞ்சு இப்போ நீங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கங்க சார், நான் எப்படியாவது வெண்ணிலாட்ட பேசி நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க சார், அந்த வேலை எங்களுக்கு தெரியுமா, அதை நாங்கள் கோர்ட்டில் தான் நாங்கள் இது பண்ண முடியும், அது மாதிரி நீங்கள் கூட இருக்கவும் கூடாது, நீங்கள் சொல்லி அவங்க உண்மையை சொன்னால் அதை கோர்ட்டு ஏற்றுக்காது, அதனால அது எங்கள் வேலை, நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்களா வாக்குமூலம் கொடுப்பாங்களா அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கிளம்புங்க, இங்கே வர்ற வேலை நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவுமேனு அவங்க காவேரி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கங்க மேடம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியே தான் ஹாஸ்பிட்டல் வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போயிடாதீங்க, இப்போ தான் இன்ஸ்பெக்டர் கிளம்புனாரு, அவர் போக விட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் பின்வாசல் வழியாக வந்துடுங்க, மெயின் டோர் வழியாக வராதிங்க, ஏன்னா போலீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பின் டோர் வழியாக வர்றாங்க. வெண்ணிலா படுத்திருக்கிறத பார்த்துட்டு கண்ணு முழிச்சு படுத்திருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா நீ இப்போ கண்ணு முழிச்சது பார்க்கறதுக்கு உண்மையிலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இது விஜய் கேட்டார்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா, விஜய் அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு வெண்ணிலாவோ மேலே, விஜய் என்றைக்குமே உனக்கு துரோகம் நினச்சதே கிடையாது, நான் எங்கள் கல்யாண விஷயத்தில் நீ ரொம்ப அவங்க பேச்சை கேட்டுட்டு இது பண்ணவும் தான் அவருக்கு உன் மேலே கோபம், உன்னை வெறுத்துட்டேன்னு சொன்னாரே தவிர மனசளவில் அவர் உன்னை வெறுக்கவே கிடையாது, நீ விஜய் எனக்கு வெளியே வந்தால் மட்டும் போதும், நீ உண்மையை சொல்லு, வெண்ணிலா இப்போ விஜய் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜெயிலில் இருக்காரு, உன் கேஸில் தான் அவர் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏன் வெண்ணிலா பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசு வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட, அதுக்கு காரணம் விஜய் தான் சொல்லி எல்லாரும் கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் விஜயை தூக்கி ஜெயிலில் வச்சுருக்காங்க, நீ எப்படியாவது நீ தற்கொலை பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், பசுபதி தானே உன்னை தள்ளி விட்டா, நீ எப்படியாவது உண்மையை சொன்னேன்னா விஜய் வெளியே வந்துடுவார், எனக்கு விஜய் வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வெண்ணிலா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. பேசு வெண்ணிலா, தயவு செஞ்சு ஏதாவது பேசு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. விஜயை உனக்கு விட்டு கொடுத்தா நீ இந்த பிரச்சனையில் உண்மையை சொல்லுவே இல்லை, இந்த பிரச்சனையில் முடிப்பே இல்லை அப்படின்னு கேட்கும்போது உடனே வேகமாக முழிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஆமாம் வெண்ணிலா, நான் உண்மையிலேயே உனக்கு சத்தியம் கூட பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலில் கூட விழுகிறேன், எனக்கு விஜய் வெளியே வந்தால் மட்டும் போதும், என்னால் விஜய் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணனால தான் இவ்வளோ கஷ்டமும், நான் அவர் வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது, ஆனால் தப்பி தவறி நான் வந்தனால தான் இவ்வளோ கஷ்டமும் அவர் அனுபவிக்கிறாரு, நீ இல்லைன்னா நான் வராமல் இருந்திருந்தா நீயும் விஜய் மேரேஜ் பண்ணிவிட்டு எவ்வளவோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஆனால் நான் தான் இடையில இது பண்ணிட்டேன், எனக்கு என்னை பசுபதி பழி வாங்கணும், நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதனால தான் விஜயையும் உன்னையும் சேர்த்து பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த பிரச்சனையில் நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க, விஜயும் வந்திருக்க மாட்டார், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அதனால நான் அவர் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிக்கிறேன், நீ விஜயை நல்லா பார்த்துக்குவேல, எனக்கு அதுவே போதும், விஜய் எனக்கு இப்போ வெளியே வந்தால் மட்டும் போதும், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு காலில் கூட விழுகிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லு வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. வெண்ணிலா எதுவுமே பதில் பேசவே மாட்டுறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வாங்க மேடம், இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் ஜெயிலில் இருக்கார். இங்கே வெண்ணிலா ஒரு பக்கம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா மேடம் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி இந்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சரி ஹாஸ்பிட்டல் காவேரி வெண்ணிலாவை பார்க்க காவேரி ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு கிளம்புறாங்க. வெளியே வராங்க, கங்கா உட்காந்துருக்காங்க. என்ன காவேரி இந்நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட அப்படிங்குமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேங்க்கா அப்படின்னு. என்ன காவேரி ஆச்சு உடம்புக்கு அப்படிங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த மாதிரி வெண்ணிலா வந்து என்னை பார்த்து பேசணும்னு சொன்னாலாம், அதனால தான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அக்காவும் அவன் அம்மா அத்தை எல்லாம் வெளியே உட்காந்துருக்காங்க. நீ தான்க்கா எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா வந்துடுறாங்க. சாரதா வந்து காவேரி உனக்கு பால் ஆறணுன்னா ஊற்றி வைக்க சொன்னேன் வச்சி அப்படிங்க. வச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இந்நேரத்தில் எதுக்கு பர்சும் கையுமா எங்கே கிளம்பிட்டேன் அப்படிங்குமே உடனே கங்கா இருந்துக்கிட்டு அம்மா இல்லைம்மா எனக்கு தான் சத்து மாத்திரை தீர்ந்துருச்சு, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கவும். எனக்கு அது முக்கியமான மாத்திரமா, நான் போட்டே ஆகணும் அப்படிங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டேன், நான் கடைக்கு போகும்போது நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மறந்துட்டேம்மா, நானே இப்போ தான் பார்த்தேன், அதனால தான் காவேரிட்ட சொன்னேன் வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னுட்டு. சரி காவேரி நீ போய் இங்கே பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் கேளு, அப்படி இல்லைன்னா நான் செக்கப் போவேன்ல அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டுப்பாரு, கண்டிப்பாக எனக்கு வேணும் காவேரி, நீ போய் டக்குன்னு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் வெண்ணிலாட்ட என்ன வெண்ணிலா ஏதோ என்னை பார்த்து பேசணும்னு சொன்னேல அப்படிங்கவும் என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து இறங்கி நின்று, ஆமாம் இவ்வளோ தூரம் விஜய்ங்கிறியே, விஜயை வந்து எனக்காக விட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு வந்து பகீர்னு ஆயிடுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வெண்ணிலாவோட கையை பிடிச்சி என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உண்மை, அதை வந்து நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லுவோமேனு வெண்ணிலாவுக்கு வந்து திகீர்னு ஆயிடுது. என்னடா மாசமாக இருக்கான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ